அல்லாஹ் சொல்றாங்க நான் 8வது அத்தியாயத்தில் 42. அதாவது இந்த இடத்துல சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, தைரியமா போட்டு எந்திரிக்க போர் வந்து எதிர்கொள்றாங்க இல்லையா. இதுக்கு அல்லாஹ் கொடுக்குற கமெண்ட் பாருங்க எப்படி இருக்குது. நம்மலாம் பயப்படணும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம செய்கிற செயல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான், நாமளே ஏமாத்திக்கிறோம். நம்ம வந்து ரொம்ப ஒரு ஈமான்ல உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, போரின் இடமும் காலமும் முன்னரே முடிவு செய்திருந்தால், ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தா அதற்கு அந்த முடிவிற்கு மாறு செய்திருப்பீர்கள், விட்டுட்டு ஓடி இருப்பீங்க அப்படிங்கிறான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக் ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. உஹதுல தான் முனாஃபிக் வராங்க. பத்ரில் பொறுத்த வரைக்கும் அப்போ வரைக்கும் முனாஃபிக்குங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. அதாவது முனாஃபிக்கு முஸ்ரிக்கா தான் இருந்தான், இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், விட்டுட்டு ஓடி இருப்பீங்க, நீங்கள் இங்கேயே வருவீங்கன்ட்டு முதல்ல பிளான் பண்ணியிருந்தா விட்டுட்டு ஓடி இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய கமெண்ட் உள்ளத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியும், அங்கே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், செய்து முடிக்க வேண்டிய பணிக்காக அல்லாவே அதை செய்யாமல் விட்டான். ஏற்கனவே அதாவது இங்க கூட்டு வந்து உங்க மூலமா எனக்கு சில வேலைகள் சாதிச்சுக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக நான் உங்களை இழுத்துட்டு வந்து இங்க மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நபியே, அல்லாஹ் உமது கனவில் அவர்களை குறைந்த எண்ணிக்கையில் காட்டியதை எண்ணி பார்ப்பீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு கனவு வருது, அதுல வந்து என்ன பண்றாங்க, சின்ன கூட்டமா என்ன தெரியுறாங்க, மக்காவுடைய காஃபிர்கள் வந்து தெரியுறாங்க. அவர்களை உமக்கு அவன் அதிக எண்ணிக்கையினராக காட்டியிருந்தால், பாருங்க சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ், நீ மட்டும் பெரிய நம்பர்ல அவங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நீங்கள் தைரியம் இழந்து இந்த போர் விஷயத்தில் தர்க்கம் செய்து மோதி கொண்டிருப்பீர்கள். இந்த வால்யூம் இவ்வளவுதான் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் நின்றுக்க மாட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். இங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவங்க, இங்க யாரும் வந்து பெரிய லாடு லவக் கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 சஜிதா செஞ்சுட்டா நமக்கு வர்ற திமிர் இருக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதுவும் இந்த சுன்னத் தொழுகிறவனுக்கு பாருங்க இன்னும் எச்சா திமிர் இருக்கும், இன்னும் குர்ஆன் ஓதுறவனுக்கு இன்னும் எச்சா திமிர் இருக்கும். தஹஜ்ஜுத் தொழுகிறவன்னா அப்படியே 4 கொம்பு இருக்கும் தலையில. இன்னும் ரமலான்ல தஹஜ்ஜுத் தொழுதுட்டான்னு வைங்க, அவன் பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மற்றவனெல்லாம் அப்படியே அற்ப பதற பார்க்குற மாதிரி பார்ப்பான். அதெல்லாம் என்ன மார்க்கத்தில் இவனுக்கு பற்றே இல்லையாட்டு இருக்குது, இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே. இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கமெண்ட் எப்படி வருதுங்கிறது பார்க்கணும். இப்போ நாம வந்து இதை விட மோசமா நடந்துக்குவோம் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். கமெண்ட் பண்ணிடுவோம், சஹாபாக்கள் வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த போர்ல வந்து மூசா நபியுடைய உம்மத் வந்து இப்படி பல்ட்டி அடிச்சிருச்சு, சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கணும், சும்மா கிடையாது. அப்போ வந்து நம்மளுடைய ஈமானுக்கு நம்மளே சான்று கொடுத்து நம்மளுடைய தோலை நாமளே தட்டி சாபாஸ் பண்ணிக்க கூடாது. அல்லாட்ட நல்ல பேர் வாங்குறது சாதாரண காரியம் கிடையாது. அப்போ இந்த ஒரு விஷயமும் வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எதிரிகளை சந்தித்த போது உங்கள் கண்களுக்கு அவர்களை குறைத்தும் அவர்களின் கண்களுக்கு உங்களை குறைத்தும் அவன் காண்பித்ததையும் எண்ணி பாருங்கள். இப்போ 2 சாராரையும் அல்லாஹ் என்ன பண்றான், தூண்டில்ல மாட்டி விடுறான். இங்க இருந்து அவங்க பாக்குறாங்க கம்மியா தெரியுறாங்க, அங்க இருந்து இவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு கம்மியா தெரியுறாங்க. அல்லாஹ் சொல்றான், இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு. அல்லாஹ் இதை மட்டும் பண்ணல அப்படின்னா போர் அவாய்ட் ஆயிருக்கும். அபூஜஹிலும் என்ன பண்ணியிருப்பான், போயிருப்பான், இவங்களும் பேக் ஆயிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், என் வேலை பாதியிலே நின்று இருக்கும், எனக்கு இந்த வேலை பண்ணி முடிக்க வேண்டிய வேலை, காஃபிர்கள் வேறெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வேலை அல்லாஹ்வுக்காக நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கிறான். நான் இழுத்து மட்டும் விடாம இருந்தா சண்டை நீங்க போட்டு இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்.